வணக்கம் மந்திரியாரே. என்னடா மந்திரியாரே முந்திரியாரன்ட்டு? இன்றைக்கு மன்னர் அவசர கூட்டம் கூட்டியிருக்கிறார். இங்கு அரண்மனையை யாருமே கூட்டவில்லையே. அவர் வரும் பொழுது அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் நாம் சரியாக பதில் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் மன்னர் நம் தலையை துண்டித்து விடுவார். ஆமா, ராஜா அதுக்கு கேள்வி கேட்க போறான். யோ, கருவூலத்துல துட்டெல்லாம் கம்மி ஆயிடுச்சாயா? இவன் எங்கேயாவது எடுத்துன்னு போய் செலவழிச்சிடறான். உட்காந்து யோசிக்கலாம், ஒரே டென்ஷன் ஆகுது. நீ என்ன பண்ற? ஏதாவது நடனம் அங்க இருந்தா ஆட விட்டு பார்ப்போம் கொஞ்ச நேரம். யார் அங்கே? அருமை அருமை, இதுவரை நான் பார்த்ததில்லை. அருமையான முகம். எந்த ஊர் இளவரசி இவள்? நல்லா மக்கி போன புழுங்கலரிசி மாதிரி இருக்கிறா. இவளா இளவரசி? நல்லா பாடுறா. விடு விடு, நன்றாக நடனமாடி என்னை மகிழ்வித்து விட்டாள். இவளுக்கு மன்னரிடம் சொல்லி 500 பொற்காசுகளை வாங்கி தருகிறேன். நீ ராயபுரத்திலிருந்து வருவதால் உன்னை அந்த புறத்துக்கு சீனியர் பணி பொண்ணா மாத்திர. வா, என் சேர்ல உட்காரு. ராயபுரத்துல எங்க? ராஜா வர நேரத்துல இந்த மாதிரி ஏன் குஞ்சின்னு இருக்க? உன் தலையை துண்டிச்சிருவாயா? மோசமானவன் அவன். ராஜாதி ராஜா, ராஜ குலத்திலக ராஜா மாத்தாண்ட நம்ம கக்கிக்க போவேன். ராஜா வரார் வரார் வரார். ஏன் இவ்வளவு தாமதம்? தாமதமாகிவிட்டது, தூங்க எந்திரிக்க நேட்டாகிவிட்டது. இப்படி போய் கொண்டிருந்தால் எப்படி தூங்குவது, எப்படி எந்திரித்து அடுத்த நாள் வருவது? நகர்வலம் சென்றிருந்தேன், அதனால் தாமதமாகிவிட்டது. நீங்க ஃபிகர் வேலை தானே செல்வீங்க. நன்றி நன்றி மன்னா. இப்ப அரசவையில் அவசர கூட்டம் எது கூப்பிட்டீங்க? கஜானா காலி. காலி ஆகாம என்ன பண்ணோம்? கஜானால இருக்கிற பணத்தெல்லாம் மசாஜ் சென்டருக்கு எடுத்துட்டு போய் அழிச்சிட்டு வரியா? அண்ணா சொல்லுங்க. கொடுங்க, தெரியாம செலவழிச்சிட்டீங்க. கஜானாவை நெருப்பணும். அதுதானே? நெருப்புல வேண்டாம், நிரப்பணும். கஜானாவை நிரப்பணும். ஆமா. நம்ம என்ன பண்ணலாம், கொலா அடியில கொண்டு போய் வச்சிட்டோம்னா கொலாயை திறந்து விட்டா ஃபுல்லா நெரிச்சிடாது. நல்லா இருக்கு மன்னா. நம்ம கிட்ட இருக்கிற யானை படிய ஆமா கோயிலா கொஞ்சம் யானைகளை அனுப்பிடலாம். அனுப்பி பிச்சை எடுக்க வச்சிடலாம். ஆமா, மீதி இருக்கிற யானைய ஜம்பர் சர்க்கஸ்னு ஒண்ணு போட்டுனுக்குறானுங்க. இங்க அங்க பாதி யானை அனுப்பிடலாம். இன்னொரு ஐடியா, நம்ம காவலாளி இருக்கிறானே, இவனுங்க கருப்பு பெயிண்ட் அடிச்சு இவனையும் ஒரு ஆனன் சேர்த்து வித்துடலாம். நிறைய பணிப்பெண்கள் இருக்காங்களே, அவங்க என்ன பண்றது? அவங்க எல்லாம் ராயபுரத்துக்கு மாத்தி அங்க இருந்து ஷூட்டிங் அனுப்பிடலாம். ஷூட்டிங் ஆர்டிஸ்டுக்கெல்லாம் இன்னைக்கு பயங்கர வரவேற்பு இருக்குது. ரிச் கேர்ள்ஸ் கிரிக்கெட் போட்டி, கால்பந்து போட்டி எல்லாம் நடக்குது இல்ல, வேப்பிலையை வச்சு ஆடுங்கள, அந்த மாதிரி ஆடுவோம். யாரு இவங்க ரெண்டு பேரையும்? இத போய் கப்பி அந்த கத்தி ஈட்டி அதெல்லாம் என்ன பண்றது? பாதி எடைக்கு போட்டு மீதி இருக்கிற ஈட்டி எல்லாம் தீட்டி தீட்டி பைபாஸ்ல போய் வைப்பறி பண்ணலாமே. சபாஷ் சபாஷ், சரியான ஐடியா. பாருங்க, நல்ல ஐடியா கொடுங்க. நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், கடிச்சு கொதறி போடுவேன் உங்க ரெண்டு பேரும். டென்ஷனை குறைக்கிறதுக்கு தான் இப்போ ஒருத்தனை வர வைக்க போறேன். யார் அது? ஆமாம்ண்ணா, பக்கத்து நாட்டு புலவன் அருமையான கவிதையில கொட்டிக்கினே இருக்கிறான். அந்த கவிதையில இருந்து உங்க மனசுக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்கும். அவனை வர சொல்லலாமா? வர சொல்லு. இவனா புலவன்? ஆடி மாசத்துல உடுக்க அடிக்கிற கிழவ மாதிரி இருக்கான். புலவனே, நான் கவி திருடி பாடுவதிலே கவிதாசன். உள்ளூரில் இருக்கும் பெண்களுக்கெல்லாம் பிடிக்கின்ற கமலஹாசன். நடனம் ஆடுவதிலே நான் ஒரு மைக்கேல் ஜாக்சன். சாப்பிட்டு விட்டால் வருகிறோம் லூசு மோசன். ஸ்லோவா பேசுவதில் சாருகாசன் வேற சொல்ல வேண்டியதானே? வாயமுறா வா பேசுறாயா? உன்னை ஒரு பெரிய புலவர் என்று அறிமுகப்படுத்துகிறேன். இப்படியா இன்ட்ரோ கொடுப்பாய்? உன் பேர் என்ன? நான் தான் பானபத்ர ஓலாண்டி. ஏண்டா முனியாண்டி விலாஸ்ல முட்டை புரட்டா போடுற மாயாண்டி மாதிரி இருக்க. சரி, வாழ்த்தி பேசு. ஏதாவது கொடுப்பாரு வாங்கியா, எனக்கு சைடுல கொடுத்துட்டு போ. பேசுறேன் மன்னா, நீ ஒரு பட்டை மன்னா. அதற்கு என்ன அர்த்தம், அதை சொல்லு. ஏனென்றால் எதிரி நாட்டு வீரர்களை நீங்கள் அடித்து கொன்று விடுகிறீர்கள். அதனால் அவர்களின் மனதில் எல்லாம் பொட்டை ஏந்து விடுகிறார்கள். இது போல் பல ஆயிரம் பெண்களின் பொட்டை அழித்ததினால் நீ பொட்டை மன்னனையா? பொட்டை வாழ்க, பொட்டை வாழ்க, பொட்டை வாழ்க. அது மட்டுமில்லை, நீ ஒரு கொட்டை மன்னன்.
அதுக்கு நான் வைத்திருப்போம் நம்ம. மாங்கொட்டை புளியங்கொட்டை என்ற அனைத்து கொட்டைகளையும் உங்கள் தோட்டத்தில் நட்டு நீர் ஊற்றுகிறீர்களே, அதனால் நீங்கள் ஒரு கொட்டை மன்னன். அற்புதமான விளக்கம். நீங்க மொத்தத்தில் ஒரு டுபாகூர். அண்ணா, டூ என்றால் 2, பார் என்றால் பாரதம். 2 பாரதங்களை ஆளக்கூடிய கூர்மை உள்ளம் படைத்தவர் என்றுதான் டுபாகூர் என்று சொல்ல வந்தேன் மன்னா. ஒரு டுபாகூர். டுபாகூர் மன்னன் வாழ்க! டுபாகூர் மன்னன் வாழ்க! அண்ணா, உங்களை புகழ்ந்து பாடவா? பாடு. மக்காயல்லா மக்காயல்லா கைய மூவா, மக்காயல்லா மக்காயல்லா கைய மூவா. அடே புலவா, எதற்காக மறுபடியும் திட்டுகிறாய்? மன்னரை பார்த்து மானம் கெட்டவனே மழையா நான் பேசுறேன். ஐயா, நான் அப்படி பேசலையா? அப்போ அதற்கு அர்த்தம் என்ன? ஐயா, மாக்காயாலா மாக்காயாலா கைய மூவா என்றால் மக்கள் யாவரும் தன் கைகளை மூலதனமாக கொண்டு உழைக்க வேண்டும் என்று சொன்னேன். அற்புதமான தமிழ், அற்புதமான தமிழ். சங்க இலக்கியத்தில் இந்த மாதிரி ஒரு புலவனை நான் பார்த்ததே இல்லை பொட்டை மன்னா. இது போல் மன்னரை புகழ்ந்து பல ஆயிரம் பாடல்கள் இருக்குது ஐயா என்னிடம். அது ஏதாவது ஒரு பாடலை எடுத்து விடு. மன்னா, உன் சேலைக்குள்ள கட்டெரும்பு புகுந்திடுச்சு. கண்ணா, உன் சேலைக்குள்ள கட்டரம்பு புகுதிடுச்சு தானே வரும். அது என்ன மன்னான்னு மாத்திட்டேன்? ஆமா, மன்னாதாரம் அனைவருக்கும் கண்ணா, அதான் மன்னா கண்ணா. சரி, ஏன் கட்டரம்பு புகுந்துச்சு? மன்னா லட்டை சாப்பிட்டு தொடச்சிட்டாரு, ஆனா கட்டெரும்பு புகுந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தேகமாக அண்ணா, இருக்கிறது. கடைசியாக ஒரு சென்டிமெண்ட் பாடல் பாடிவிடுவா. பாடுங்கள். மன்னா மன்னா நீ யாரு மன்னா, உன்னை விட்டா எனக்கு ஏது மன்னா. அடேய், ஓனாண்டி, அம்மா அம்மா என்ற பாட்டை மாற்றி பாடி கொண்டிருக்கின்றாய். எங்களை அறிவு கெட்டவன் என்று நினைக்கின்றாயா? அதான் அம்மா இல்லையா, அதான் பாத்தி பாட்டா. சபாஷ். அம்மா இல்ல, அம்மா ஸ்தானத்துல என்ன வச்சு பாக்குறாயா. உட்காரியா. அவன் என்னத்த மாத்தி பாடினுக்கிறான், நீ என்ன பெருமையா பேசிட்டு இருக்கிற? தமிழ் பாட்டை கேட்டு அதை பாடினுக்கிறான், நீ வந்து நீ கட்டு கட்டிக்கு பாடினுக்கிற. அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குது. அதத்தான் மன்னா நானும் வந்ததிலிருந்து சொல்லுகிறேன். போன மாதம் நம் கஜானாவை கொள்ளையடித்தானே மாரியப்பன், அவன் குரல் மாதிரியே கிதியா? மாறி புடிங்கள் அவனை. அதற்காகடா இப்பொழுது பூந்து பூந்து ஓடினாய்? நான் பூந்தமல்லி போறேன், அதான் பூந்து பூந்து போறேன். அப்ப விழுப்புரம் போனா உளுந்து உளுந்து போவியா? அப்ப மலைமலை நகர் போனா மறைஞ்சு மறைஞ்சு போவியா? ஐயோ, அப்ப கொளத்தூர் போனா எல்லாரும் கொடுங்கனே போவியா? ரொம்ப கொடூரமா இருக்கே. உன் பேர் என்ன? என் பேரு மொல்ல மாறி. சொல்ல மாரியா? என்னடா பேர் அது? ஆமா, நான் ரொம்ப மொல்லமா பேசுவேன், மொல்லமா நடிப்பேன், அதனால மொல்ல மாறி. செருப்பு பிஞ்சு விடும். நீ மாரியப்பன் என்ற அரசன் கண்டுபிடித்து விட்டார். மரியாதையாக சரணடைந்து விடு, இல்லை என்றால் மன்னர் அறிவிக்கும் தண்டனைக்கு பலியாகி விடுவாய். என்னென்ன திருடினாய் என்று மரியாதையாக ஒப்புக்கொள். உன்னுடைய முதல் திருட்டு என்ன? ஐயா, முதல் திருட்டு தாலி அறுத்தேன் ஐயா. என்ன? எதற்காக நான் தாலியை அறுத்தாய்? தாயா தான் சொன்னாங்க முதல் திருட்டு மங்களகரமா இருக்கட்டும், நாங்க அதான் தாலி அறுத்துட்டேன். இரண்டாவது திருட்டு என்ன? ஐயா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கோயில செலுத்துறேன் ஐயா. நம் அரசவை கோயில் தான் 6 மாசத்துக்கு முன்னாடி வந்தாய். பிறகு எதற்காக திருட வந்தாய்? ஐயா, 6 மாசத்துக்கு முன்னாடி முருகர் சிலையை தெய்வான சிலையை திருடினேன். ஓகே. இப்ப இந்த மாசம் போயிட்டு வள்ளி சிலையை திருட்டேன் ஐயா. எதற்காகடா? தெய்வானையும் வள்ளியும் பிரிச்சு வச்சா தெய்வ குத்தம் ஆயிடும், அதான் சேர்த்து வச்சிட்டேன். இவ்வளவு குற்றம் பண்ணிருக்கான், இவனை புடிச்சு கட்டி வைங்க. ஐயா, எனக்கு கல்யாணம் ஆகலையா, இவ்வளவு கட்டி வைங்கயா. உன்னை மரத்தில் கட்டி வைக்க சொன்னால் அந்த பொண்ணை கட்டிக்கலாம் போறியா? தலையை சீவி விடுவேன். ரொம்ப சுருட்ட முடியாது, நல்லா சீவி விடுங்க ஐயா. அவனை புலி கூண்டுல அடங்க. புளியதான் வித்துட்டுமாண்ணா? புலிய வித்துட்டியா? ஆமா. ஏன் வித்த? ஏன்னா புலிக்கு பதில் நீங்க இருக்கிறீங்களே. சிங்கத்தில் அடையுங்கள் அவனை. சிங்கத்தையும் வித்துட்டோம்ண்ணா. சிங்கத்தையும் வித்துட்டீங்க ஏன்? ஏன்னா சிங்கத்துக்கு பதில் சிங்கமா நீங்க இருக்கிறீங்களே. அப்ப கழுதை மேல ஏத்தி கரும்புடி சம்பளி குத்துங்க அவன் மேல. கழுதையும் வித்துட்டோம்ண்ணா. ஏன்? கழுதைக்கு பதில் தான் நீங்க இருக்கிறீங்களே. புரியுங்க மண்ணா. அறிவு கட்ட அமைச்சரே, மன்னா. முன்பு சொல்லு. நீங்க ஒரு பொட்டை மண்ணா. அறிவு கட்ட. அப்ப என்ன பத்தி கொட்டை கிட்ட பேசுறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் நான் உள்ள இருக்குள்ள. அண்ணா. கொட்டை மண்ணா போட்டா. டேய் போங்கடா டேய்.
உட்காருங்க. கொட்டை என்றால் ஏய், சும்மா இரு, ஏய், போடா, உட்காரு. ஏய், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. எங்கேயாவது கூட்டு போங்க. அண்ணா டான்ஸ் ஆட விடலாமா? யாரு எனக்கு கொஞ்சம் டென்ஷனா தாங்குது. இந்த பொண்ணுதான். இந்த பாருமா, எவ்வளவு விஷயம் நடக்குது, விசிறிக்கிறா பாருமா. ஆமாம் அண்ணா. அவ்வளவு சின்சியராக இருக்கிறார். இவரையும் ஆட விடுங்கள். ஆம், 2 பேர் ஆடுங்க, போங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.